உதயசூரியன் அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் அந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்ற பாடுபட்டவர் அண்ணன் அப்துல் சமத் அவர்கள். இப்போ மேலே தெரியுற மாதிரி எடுங்க. மேடம் தெரியுற மாதிரி கையில் கொடுத்து ஓட்டுக்கிறதா நிற்குது. மகாதேவ் கரையோட எடுங்க. கரையோட இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. அவசியமாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். கடைக்கு வர கஷ்டப்பட்டு நீங்க தான் சொல்லணும். கொடுத்துட்டு வந்துருங்க. கொடுத்துட்டு வந்து அப்படியே வருதா? 10 ஆண்டு கால பாஜகவின் மோடி அரசு இந்தியாவை பல்வேறு துறைகளில் பின்னடைய செய்திருக்கிறது. அரசு துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது தொடங்கி பல்வேறு மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டது இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான, பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை இன்றைக்கு வீசிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு என்று எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் 10 ஆண்டுகளில் அறிவிக்காத மோடியை தமிழ்நாட்டு மக்கள் முற்றாக புறக்கணிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை
தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் 4 முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வர இருப்பதாக செய்திகள் சொல்கிறது. 4 முறை அல்ல, 40 முறை அவர் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்தாலும் 40 தொகுதியிலும் பாஜக டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்பது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு மாபெரும் எழுச்சி மிக்க மக்கள் ஆதரவு பெருகி கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை நான் என்ன தடியெடுத்தா அடிக்க முடியும், நான் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். பாஜகவினுடைய எந்த கொள்கைகளை, புதிய கல்விக் கொள்கையை, நீட்டை, விஸ்வகர்மா யோஜனா போன்ற குலத்தொழிலை ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டத்தை உள்ளிட்ட தமிழ்நாடு மக்கள் எதிர்க்கக்கூடிய எந்த சமூக நீதிக்கு எதிரான அந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்திருக்கிறார் என்று பார்த்தால் எதையும் அவர் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எதிர்க்க தயாராக இல்லை. இதிலிருந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கள்ள கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40க்கு 40 ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் என்பது இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? தேர்தல் அறிவிப்பு வந்த சூழலில் இருந்த நிலையை விட இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு இன்றைக்கு பெருகியிருக்கிறது. மிக குறிப்பாக இன்றைய தினம் இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கை சொல்லக்கூடிய செய்திகள் நிச்சயமாக மக்களை சென்றடையும். நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எழுச்சியை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக போட்டியிடாது என்கின்ற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பல்வேறு மாநிலங்களில் பாஜகவுடைய வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியினுடைய எழுச்சி பாஜக மோடியினுடைய எதிர்ப்பு அலையினால் மாபெரும் வெற்றியை பெறும் என்பது இன்றைக்கு தெரிய வருகிறது. நிச்சயமாக வக்பு வாரியம், ஹஜ் கமிட்டி இதையெல்லாம் எந்த விதமான அதிகாரமற்ற ஒரு அமைப்புகளாக மாற்றி அந்த இரண்டையும் முற்றாக ஒழிப்பதற்கு பாஜக அரசு தொடர்ந்து சதி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 95இல் நிறைவேற்றப்பட்ட வக்பு சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று பாராளுமன்றத்தில் அதை கொண்டு வந்த நிலையில், அப்படி அந்த சட்டம் திரும்ப பெறுமையானால் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் எதையும் திரும்ப பெறுவதற்கான எந்த முயற்சிகளிலும் வக்பு வாரியத்தில் ஈடுபட முடியாது. அப்போ வக்பு வாரியம் எந்த விதமான அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக மாறும் பொழுது வக்பு வாரிய சொத்துக்கள் பலரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வக்பு சொத்துக்களே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். வக்பு வாரியமே செயலற்றதாக மாறிவிடும். அதே போன்று ஹஜ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹஜ் கமிட்டிக்கு என்று பல்வேறு அதிகாரங்கள் கடந்த காலங்களில் இருந்தது. அந்த அதிகாரங்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு பறித்திருக்கிறது. தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவராக அதனுடைய முழு செயல்பாட்டை வெளிக்கொண்டு வர முடியாத அளவுக்கான ஒரு நிலைமை இன்றைக்கு பாஜக அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பாஜக அரசு மாற்றப்பட்டவுடன் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு நிச்சயமாக இந்தியா கூட்டணி கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது.